Hello friends, welcome back to one interesting video. இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா the State of Laravel Survey 2022 ஜூலை மந்த் வந்து Laravel Survey எடுத்திருந்தாங்க. நானுமே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஐம் வெரி சாரி கைஸ், நான் இதை வந்து நான் ஜூலை மந்த்து உங்களுக்கு போகணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இடையில லாட் ஆஃப் பர்சனல் ஒர்க்ஸ் இருந்ததுனால வந்து என்னால் உடனே வந்து வீடியோஸ்லாம் மேக் பண்ண முடியல. ஸோ ஐம் ரியலி சாரி. ஸோ இன்றைக்கி எப்படியாச்சும் இந்த வீடியோ செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தேன். ஏன்னா நம்ம Laravel ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணுறோம், பட் அதோடைய எவல்யூஷன் எந்த அளவுக்கு இருக்குது, அதோட யூசேஜ் எந்த அளவுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா? ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜியோட க்ரோத் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ அதனால தான் வந்து இதை நான் சொல்லணும்னு சொல்லி நினச்சேன். நான் லேட்டாக பண்ணுறதுக்கு சாரி. சரி வாங்க, நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இந்த சர்வே எப்படி நடந்துச்சு, இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஓகேங்க, Laravel வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்வொர்க் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. ஸோ இந்த 10th இயர் ஆனிவர்சரியை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து சில சர்வேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்திருந்தாங்க. அதாவது Laravel ஃப்ரேம்வொர்க் வந்து எந்த வருஷம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து Laravel எவ்வளோ பீப்புள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எந்த PHP வெர்ஷனில் வந்து Laravel அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அந்த சர்வேல வந்து இருந்துச்சு. நானுமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் யூஸ் பண்ணுற என்னுடைய இன்ஃபர்மேஷன் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நான் கொடுத்துருந்தேன். நான் அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லிட்டு கீழே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து Laravel யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். The year of programming experience in interesting and we have the majority of submissions sitting between 2 to 10 years அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மீனிங் ஒன்றும் இல்லை, அதாவது எத்தனை இயர் ஆஃப் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்து Laravel ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த சார்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து 2%, 1 to 2 years அந்த இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கள 8%, 2 to 5 yearsல வந்து பார்த்திங்கன்னா 27%, 5 to 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 29%, 10 to 20 years எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளில் வந்து பார்த்திங்கன்னா 23%. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 8% வந்து Laravel ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிங் டு ரெலவென்ட் டு Laravel எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் வந்து எவ்வளோ பேர் பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் வந்து இந்த சர்வேல நம்ம கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்படின்னா 1 year லெஸ் தென் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் Laravel எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10%, 1 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளில் வந்து பார்த்திங்கன்னா 22%, அந்த 2 to 5 yearsல வந்து பார்த்திங்கன்னா வந்து 45%, அண்ட் 5 to 10 years வந்து பார்த்திங்கன்னா வந்து 20% ஆஃப் Laravel எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் த வேர்ல்டு வந்து இருக்காங்க. ஸோ இதை வந்து நாட் எக்ஸாக்ட்லி கிடையாது, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோட டேட்டா வச்சு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது இப்போ நம்ம ட்விட்டர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லர் அவருக்கு வந்து பர்சனல் பிளாக் இருக்கும், ப்ளஸ் அதில் அந்த லிங்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சர்வே லிங்க்கை வந்து கம்யூனிட்டி மூலிமா அந்த மாதிரி ஷேர் பண்ணி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்னை Laravel கம்யூனிட்டி மூலிமா அந்த லிங்க் எனக்கு வந்துச்சு. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணேன் இல்லையா? இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண இன்ஃபர்மேஷனை வச்சு தான் இந்த டேட்டா. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் Laravel டெவலப்பராக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ சர்வே நடந்ததே மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா? ஸோ அதனால் வந்து இது எக்ஸாக்ட் டேட்டா அப்படிங்கிறது கிடையாது, இது வந்து ஒரு ஆவரேஜான டேட்டா தான். பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெலவென்ட் டு 2 to 5 yearsல வந்து பார்த்திங்கன்னா 45% ஆஃப் Laravel டெவலப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ உருவாகியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது லாஸ்ட்டு ஒரு 5 வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா Laravelோட எவாலுவேஷன் ரொம்பவே நிறைய வந்திருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃப்ரேம்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து வெப் டெவலப்மெண்ட் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கியூ கான்செப்டாக இருக்கட்டும், இல்லை டோக்கன் மெக்கானிசம் கான்செப்டாக இருக்கட்டும், இல்லை எக்கோ சிஸ்டமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா Laravelல வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் நான். PHP பொறுத்த வரைக்கும் வெப் டெவலப்மெண்ட்டை ஒரு மாசான ஃப்ரேம்வொர்க்னு எனக்கு தெரிஞ்சு Laravel தான். அஃப்கோர்ஸ் கோடிங்கேட்டர் வந்து இருந்துச்சு, பட் ஆனால் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு லார்ஜர் கம்யூனிட்டி ப்ளஸ் வந்து எக்கோ சிஸ்டம் பேஸ்டு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோடிங்கேட்டரை வந்து பெருசாக சாதிக்கலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா PHP வெர்ஷன்ஸில் வந்து எந்த PHP வெர்ஷனில் Laravel அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனை பார்க்கும் உங்களுக்கே தெரியும், PHP 8 தான் வந்து இப்போ அதிக ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து Laravel இருக்குது. அண்ட் 7.4 அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ப்ரீவியஸ் வெர்ஷன் ப்ராஜெக்ட்லாம் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்காது. 7.2 கம்மியாக வந்து எந்த Laravel ப்ராஜெக்ட்டுமே இல்லை. அண்ட் மோரோவர் 7.3 கூட டிப்ரிகேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் PHP. ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்லாம் வந்து பிலோ 7க்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 8க்கு அப்டேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த உங்கள் கம்பெனிலே வந்து நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா சஜஸ்ட் பண்ணிவிடுங்க. 7.3 வந்து டிப்ரிகேட்டட் தான் கரெக்டாக, அது வந்து டிப்ரிகேட் பண்ணிட்டாங்க, அஃபிஷியலி அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. ஸோ
உங்களுடைய PHP ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து 7.3 அண்ட் பிலோ அப்படின்னுச்சுன்னா மேக்ஸிமம் 8 கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ கரண்ட் வெர்ஷனே வந்து 8.1ல் போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது உங்களுடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் இதுக்கு அப்டேட் பண்ண தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது இந்த PHP பொறுத்த வரைக்கும் எந்த எடிட்டர் வந்து மேக்ஸிமமாக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற சர்வேவும் எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா PHP Storm வந்து 49% வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஓவரால் பார்ட்டிசிபேஷன்ஸ்லேருந்து. அதே மாதிரி VS கோடு அது விஷுவல் ஸ்டுடியோ கோடு அது வந்து பார்த்திங்கன்னா 41% பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சப்ளிம் டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5%. அந்த மற்ற எடிட்டர்லாம் ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மெஜாரிட்டியை வந்து எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3ன்னு பார்த்தீங்க அப்படின்னா PHP Storm, VS கோடு அந்த சப்ளிம் டெக்ஸ்ட் தான். இதில் வந்து PHP Storm வந்து லைசன்ஸ் பேஸ்டு. ஸோ அதனால் வந்து லைசன்ஸ் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்து பேபி கேள்வி கூட பட்டிருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் நான். பட் அதை பற்றி அதில் என்னென்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. பட் அந்த அளவுக்கு அதே எக்ஸாக்ட் ஃபீச்சர்ஸ் இல்லைனாலும் மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா VS கோடே நமக்கு அவைலபிளாக தான் இருக்குது. சரிங்களா? ஐ மீன் விஷுவல் ஸ்டுடியோ கோடு அந்த எடிட்டர் கூட யூஸ் பண்ணலாம். நானுமே வந்து பார்த்திங்கன்னா அதான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால அது நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நானுமே வந்து சப்ளிம் டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஓரளவு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போது PHP Storm வந்து லைசன்ஸ் வெர்ஷன் இருந்துச்சு. விச் மீன்ஸ் என்னன்னா பே பண்ணி நம்ம வாங்குற மாதிரி இருந்துச்சு லைசன்ஸு. ஸோ அப்போ நான் அதை பார்க்கும்போது எனக்கு VS கோட் வந்து பெட்டராக தோணுச்சு. ஓப்பன் சோர்ஸாகவும் இருக்குது. மேக்ஸிமம் அதுக்கு தேவையான அதே மாதிரி PHP Storm என்னென்னா செய்ய முடியுமோ அது எல்லாமே வந்து எக்ஸ்டென்ஷனாகவும் இதில் வந்து இருந்ததுனால நான் சரின்னு சொல்லிட்டு VS கோடை வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பித்தோம். பட் அதுவே நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? ஈவன் நானே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ VS கோடை வந்து பார்த்திங்கன்னா அதிக பேர் ஓப்பன் சோர்ஸில் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இதை யூஸ் பண்ணுறாங்க. பட் PHP Storm நல்ல எடிட்டர் தான். அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓகேங்களா? அதில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பாருங்கள், மேக் OS தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. 38% வந்து யூஸ் பண்ணுறாங்க. விண்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா 36%, லினக்ஸில் வந்து 24% வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இட்ஸ் லுக் லைக் மேக் யூசர்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். சரி, ஓகே. வேறு என்ன இன்ஃபர்மேஷன்? அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்களும் படிக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள் கைஸ். நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ அஃபிஷியலாக இந்த மாதிரி சைட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது ரிலவெண்ட்டான விஷயங்கள் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு ஃபியூச்சர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து தெரியும். அதை வச்சு தான் வந்து நம்ம நாளைக்கு இன்னொருத்தர் வந்து இந்த நம்ம ஒரு டெவலப்பராக இருக்கும், நான் லேரவல் டெவலப்பர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா வேறு யாராவது ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கேட்குறோம் அப்படின்னா நம்ம அப்போ தான் பதில் பேச முடியும். ஓகேங்களா? இதோடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அது நம்ம கரியருக்கும் ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை வந்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம நானும் கூட அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி ஜெனரிக்கான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு தனியாக வீடியோ தனியாக மேக் பண்ணி போடுறேன். அண்ட் கைஸ், உங்களுக்கு லேரவல் வீடியோஸ் வந்து லேரவல் கோர்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் பல கோர்ஸ் வந்து உங்களுக்கு தமிழில் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா என்கொயரி தட் நானும் கூட அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய கோர்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கோர்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஜாயின் ஆகணும் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம சேனல் இன்னும் நான் இப்போ HTML அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். CSS அந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ண நினைக்கிறேன். கொஞ்சம் பிஸியாக இருக்கனால பண்ண முடியல. பட் என்னால் எவ்வளோ முடியுதோ நான் அவ்வளோ பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ கைஸ். பை.